மணமகனை தேடி இரண்டாம் பாகம். பெரியவரது கை என் தோள் மேல் பட்டதும் தான் தாமதம். என்னை அறியாமல் ஏதோ ஒரு புது யுகத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போவதாக உணர்ந்தேன். மழையின் குளிர் மேகம் வானில் படர்ந்தது. மடைபோல் பெருமழை கொட்ட ஆரம்பித்தது. கண்ணை பறித்திடும் மின்னல் வானிக்க வேடிக்கை காட்டியது. அதைத் தொடர்ந்து ஒருவித வித்தியாசமான இசை இசைத்தது போல் இடி இடித்தது. திகைப்பில் ஆழ்ந்தவனாய் என்னை பெயர் சொல்லி அழைத்தவர் காலில் விழுந்து முத்தி செய்ய நினைத்து பணிந்தேன். அவரோ என்னை அள்ளி எடுத்து அரவணைத்தபடி, சீக்கிரம் உள்ளே வந்து விடு மகனே என்று ஆதரவோடு கூட்டிச் சென்றார். எனக்கு தலைகால் புரியவில்லை. ஒன்று மட்டும் தெளிவாக தெரிந்தது. நான் ஏதோ ஒரு புதிர் நிறைந்த உலகத்தில் சஞ்சரிப்பது போல் இருந்தது. தோத்திரம் தோத்திரம் என்று உள்ளுக்குள் என் மனம் பாடியது. என் உள்ளத்தில் எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. கடினமானதும் துக்கமானதும் துயரமானதுமாயிருந்த என் உள்ளம் மிக மிக இலகுவானது போல் இருந்தது. ஒளிமயமான இறை பிரசன்னத்தில் உண்டாவது போல் இருந்தது. எந்த குழப்பமான மனநிலையும் அந்நேரம் முதல் எனக்கு இல்லை. எனது உள்ளம் மகிழ்ச்சி கடலில் துள்ளி குதித்தது. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய உள்ள இறைவனின் உன்னத வாசஸ்தலத்தை காண்பது போலவும் அந்நேரம் இருந்தது. எங்கும் பனிமலைக்கு ஈடான தூய்மை நிறை ஒளிமயம். கண்காணாத தூரம் வரையில் பல வண்ணங்கள் அள்ளி வீசி மின்னி மின்னி ஜொலிக்கும் பறந்துபட்ட இடம். அவ்வுலகம் எனக்கு எல்லையில்லா பேரின்ப உலகமாய் காட்சி தந்தது. சிறிது நேரம் என் கைகளை கிள்ளிவிட்டு பார்த்து கொள்ளவும் தோன்றியது. நான் வாழும் உலகத்துக்கும் அந்த வான்லோகத்துக்கு பல்லாயிரம் கோடி வித்தியாசம். எங்கும் ஒரே அமைதி. கோடான கோடி மக்கள் ஒன்று சேர ஒரே மொழி பாடும் தென்றலோடு கூடிய தேனிசை கீதங்கள். நானும் அதனை பாடிய விதமாக எனக்கே ஒரு விதமான வித்தியாசமான புதிர் போல் இருந்தது. என் எண்ண அலைகள் வானளவ பறந்து சென்றது. உண்மையான ஆன்மீகம் இறைவன் பிரசன்னத்தில் நம்மையே அர்ப்பணிப்பது தான் என்று உணரச் செய்தது. அங்கே பொய் இல்லை, புரட்டில்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, கொள்ளை நோய் இல்லை, வருத்தமில்லை, வெறித்தனமில்லை, தீங்கு இல்லை, தீமை இல்லை, யாரும் இல்லை, நன்மை உண்டு. தீங்கு செய்வார் யாரும் இல்லை, நன்மை உண்டு, அமைதி உண்டு, பாசமும் உண்டு, நேசமும் உண்டு, திருப்தி, அதுவே பரம திருப்தி. என்னை ஆட்கொள்ளும் இறைவன் என்னோடு இருக்கும்போது அவரிலே கலந்து விடுவதும் அவர்பால் இணைந்து பணிபுரிவதுமே நமக்கு அப்போதுள்ள வேலையாக தெரிந்தது. கோடிக்கணக்கான மக்களின் வேண்டுதல்களையும் தேவைகளையும் நிறைவேற்ற அவரது தூதர்கள் முனைப்பாய் இயங்கும் அவ்விண்ணக அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நம்மில் பலருக்கு அது ஒரு அரிய வாய்ப்பு தானே என்று என்னை மீறி கத்திவிட்டேன். அந்நேரம் வீட்டு கதவை வேறொருவர் தட்டும் சத்தம் கேட்டது. என்னை போல் மற்றொருவர் திடீர் வருகை தந்திருக்கலாம் என்று நினைத்தேன். பெரியவர் என்ன செய்ய போகிறார் என்று சற்று காத்திருந்து பார்க்க ஆசைப்பட்டேன். பெரியவர் அதிக நேரம் மௌனம் சாதித்தார். வெளியிலிருந்து ஒருவர் மீண்டும் மீண்டும் கதவை தட்டி கொண்டே இருந்தார். பெரியவர் அவனுக்கு பதில் மொழியாக, உன்னை எனக்கு தெரியவே தெரியாது, வந்த வழியாய் போய்விடும், உன்னிடம் விளக்கும் இல்லை, ஒளியும் இல்லை, மிக சாதாரணமாக அவனுக்கு பதில் அளித்தார். எனக்கு அவரது வார்த்தைகளை கேட்டு சற்று வியப்பாக இருந்தது. மூன்றாம் பாகத்தை அடுத்த இதில்